திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவத்திற்கான நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் தமிழகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மதிமுக சார்பாக அதன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தற்போது நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். 11 நாட்கள் நடைபெற்று தொடர்ந்து நடந்து மதுரை வரை செல்லக்கூடிய 160 கிலோமீட்டருக்கான இந்த நடைபயணத்தை தற்போது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நடைபயணத்தை பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்த நிலையில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் இந்த நடைபயணத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரை பல்வேறு கோரிக்கைக்காக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த நடைபயணங்கள் மேற்கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டு தற்போது பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தில் இந்த ஆண்டு தேர்தல் அரசு கால ஆண்டாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களினுடைய முதல் நிகழ்வை பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர் இந்த மதிமுகவினுடைய இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதாக அமர்ந்ததாக முதல்வர் அவர்களே சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் மதிமுக அவர்களுடைய பொதுச் செயலாளரும் திமுக கூட்டணிகளினுடைய ஒரு பிரச்சாரமாகவே இது அமையும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 11 நாட்கள் பயணமாக மேற்கொண்டு சரியாக ஒரு 12ஆம் தேதி பொதுக்கூட்டத்துடன் இந்த பயணமானது நடைபெற இருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.